சிம்ம ராசினியர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டைரக்ட் கார்ட் மூலமாக பார்க்கலாம். முதல்ல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான். ஒரு வீடு வாங்கணும், மனை வாங்கணும் அப்படின்றது இவங்களுக்கு நிறைவேறுமா? சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியின் வாள் நேராக வந்தது. அதாவது அந்த ராசி குறிக்கக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா, மகம், பூர நட்சத்திரம் அதில வரும். உத்திரமும் இருக்கும். அதில அரசி அப்படிங்கிறது எலிசபெத் ராணி அந்த இத தான் குறிக்கும். அப்போ ஒரு அரசி வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ராஜமனை அமையும் அப்படிங்கிறத அது சுட்டிக்காட்டுச்சு. சூப்பர் சார், சூப்பர். இது எந்த தேதிக்குள்ள அமையும் அப்படின்னு சொல்லி? எந்த மாதத்துக்குள்ள? 5 மாதத்திலேயே நடந்துரும். முதல் 5 ஓகே, மாதத்தில. ஓகே. சூப்பர் சார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கா? அதில சில தடைகள் இருக்கு. பௌர்ணமி கிரிவலம் வந்து திருவண்ணாமலைக்கு போனாங்கன்னா, அவங்களுக்கு சீக்கிரமா வந்து அமைஞ்சிரும். ஓகே. இந்த மாதத்துக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த வண்டி, வாகனம் வாங்குற கனவு நிறைவேறும். ஆஃப்டர் 6 மந்த்ஸ். ஓகே. சூப்பர் சார், சூப்பர். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சிம்மராசினியர்கள் நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த கடவுள கெட்டியமா பிடிச்சுக்கோங்க, நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னா, எந்த கடவுள் வழிபாடு சிறந்தது? உங்களுக்கு வந்து காளி மாதா வந்திருக்குது. இத மந்திரம் வந்து ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே பண்ணுவோம். அந்த மந்திரத்த இது பண்ணிக்கோங்க. காளியை வழிபட வேண்டும். ஆ, சிம்மராசினியர்களுக்கு வந்து திருமணம் எப்ப கைகூடி வரும்? அரசியின் செங்கோல். அதாவது 4த் மந்த்துக்கு ஆஃப்டர் ஏப்ரலுக்கு மேல கண்டிப்பாக அவர்களுக்கு திருமண பாக்கியம் நடந்துரும். ஓகே. இப்போ திருமணம் ஒரு தடவ ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மறுமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு மறுமணம் கைகூடுமா? அதில சில சிக்கல்கள் உண்டு. ஆ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழ சூரியமலை, சூரியகோடீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போய் இவர்கள் வந்து சூரிய சக்தி, சூரிய கதிர்வீச்சுகள் 1000 கோடி கோடி மடங்கு அந்த கதிர்வீச்சுகள் வந்து அந்த சிவபெருமான் மேல விழும். அங்க போய் இவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி இது பண்ணிக்கணும். ஆணோ, பெண்ணோ இருந்தால் அங்க ஞாயிற்றுக்கிழமை போணும். ஓகே. அது அவங்களுக்கு பெரிய சக்ஸஸ குடுக்கும். மறுமணத்துக்கான சூப்பர் சார், சூப்பர். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சிம்மராசினியர்கள் இப்போ நீண்ட நாளா வந்து வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு வந்து வெளிநாடு போறதுக்கான பயணம். சந்திரன் மாதிரியே நட்சத்திரம் வந்திருக்கு. இந்த நட்சத்திரம் வந்தது அப்படின்னாலே தே வில் பி எ ஸ்டார். அப்போ நீரை குறிக்கக்கூடியது தான் சந்திரன் பயணம் அப்படிங்கிறது அதனால தான் அமையும். ஒரு ஜாதகத்துல சந்திரன் வலுத்திருந்தாலோ, 9ஆம் பாவம் வலுத்திருந்தாலோ, 9க்குரிய கிரகம் வலுத்திருந்தாலோ, 12க்குரிய கிரகம் வலுத்தாலோ பயணப்பட்டு அவர்கள் சம்பாதிப்பார்கள். அப்போ வெளிநாட்டுக்கான கார்டு நல்ல கார்டு வந்திருக்கிறதுனால, அந்த பாக்கியம் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம், படிப்பு சார்ந்து, வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ இது எந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஆகும் அப்படின்னா, எந்த காலத்துக்குள்ள ஆகும்? ஜனவரியிலேயே கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் 7th மந்த் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். 2026 தொடக்கமே வந்து சிம்மம்க்கு அமோகமா இருக்கும் வெளிநாட்டு பயணம் அப்படின்ட்டு இருக்கீங்க. ஓகே. சூப்பர் சார், சூப்பர். சிம்மராசினியர்கள் வந்து தொடர்ந்து நீங்க இந்த கலர் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த சிம்பிள்ஸ், இல்லைன்னா இந்த நம்பர்ஸ் நீங்க கன்டினியூஸா யூஸ் பண்ணும்போது, ஒரு நல்ல விதமான நீங்க நினைக்கக்கூடியதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, என்ன மாதிரியான நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் சார்? லைட் கிரே அண்ட் எல்லோ கலர் அவங்க பயன்படுத்தணும். நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1685921 இந்த நம்பர்ஸை வந்து பச்சை கலர் பெனில் எழுதணும். சிம்பிள் வந்து சன்னோட இதை வந்து அவர்கள் வைத்துக்கொள்வது. அப்புறம் சிங்கம் அந்த படத்தை வந்து அவர்கள் வால்பேப்பராக பயன்படுத்துறது, ஸ்க்ரீன் சேவராக பயன்படுத்துறது, ப்ரொஃபைல் பிக்சராக பயன்படுத்துறத செய்வது சிறப்பு. ஓகே. சூப்பர் சார். இப்போ கலர்ஸை வந்து நம்ம ட்ரெஸ்ல இல்லாம வேற எந்த மூலமா யூஸ் பண்ணிக்கலாம்? அதாவது அவங்களுடைய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் கொண்டு வரலாம். இப்போ பொதுவாகவே சூரியன் அப்படிங்கிறது வந்து சிம்மம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி சார்ந்த பொருட்கள், பீங்கான் சார்ந்த பொருட்கள், அடுத்ததாக அந்த மூங்கில் அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது தான் அந்த இது. ஓகே. அதுக்கு உண்டான விஷயங்களில் அந்த கலர்ஸை கொண்டு வர்றது அவர்களுக்கு சிறப்பை தரும். அட்லீஸ்ட் ஒரு பேப்பர் அதை கூட இப்போ கலர் கலர் பேப்பர்ஸ் இருக்கும்ல, சார்ட் பேப்பர்ஸ் அந்த மாதிரியானது, அதை வந்து அந்த இதை வந்து சுற்றுக்கு சூழ வைத்துக்கொள்வது அவர்களுக்கு அதை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடியதை கொடுக்கும். ஓகே. கிரீன் கலர் பென்ல நம்பர் எழுதணும்னு சொன்னீங்களே, அது எப்படி கையில டெய்லி ரெகுலரா எழுதிக்கலாமா? இல்ல அவங்க லாங் ஒரு சைஸ் தடவை நோட்டில் எழுதி எழுதுறது, வச்சுக்கிட்டா? உடலில் எழுதுவது ஒரு தடவை இடது பாகத்தில் எழுதுறது சிறப்பு. ஓகே. அன்ரூல்டு நோட்டில், லாங் சைஸ் நோட்டில் எழுதுறது தினசரி எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். எழுதலாம், எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம். நோ ஓகே. கவுண்டிங்ஸ். ஓகே.
சூப்பர் சார், சூப்பர். சிம்மராசி நேயர்கள் வந்து நீங்க இந்த மாதிரியான தானம் குடுத்தீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னா, என்ன மாதிரியான தானம் குடுக்கலாம்? கோதுமையை தானம் செய்ய வேண்டும். அப்புறமா வந்து ரொட்டி, கோதுமை பிஸ்கட்டுகள், கோதுமை சார்ந்த பண்டங்களை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சூப்பர் சார், சூப்பர். வந்து நெறைய விஷயங்கள்ல நீங்க வந்து ப்ரிடிக்ஷன் குடுத்துட்ருக்கீங்க. இந்த டாரட் கார்ட் ரீடர்ல வந்து சாய்பாபா சிம்மராசி நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். இவர்களுக்கு சாய்பாபா கனவுல கண்டிப்பாக இந்த வருடத்தில் வந்து நிறையா விஷயங்களை நடத்தி கொடுப்பார். அவங்க கனவுலயே வந்து சொல்லுவார். இது இது நடக்க போகுது. திருமணம், வண்டி வாங்கணும். இது எல்லாத்தையுமே வந்து முன்கூட்டியே தெரிவிச்சு விடுவார். ஆஹா! சூப்பர், சூப்பர். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எப்பவும் சொல்ற மாதிரி உங்களோட ஸ்டைல்ல சோழி மூலமா சோழியில 4 வந்திருக்குது. அப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நாலாட்டின் புத்தூர் அப்படின்னு கோயில்பட்டி பக்கத்தில ஒரு பெருமாளை புத்தா இருக்கார். அந்த ஊருக்கு போய் அவர்கள் அந்த தெய்வத்தை வந்து பெருமாளை வணங்க வேண்டும். சூப்பர். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் மூலமா சிம்மராசி நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இவர்களுக்கு வந்து ஆ எம்பரஸ் அண்ட் 7 ஆஃப் ரஃபேல் வந்திருக்கு. அப்போ வந்து பேரரசி அப்படிங்கிறது தான் எம்பரஸ். ரஃபேல்ங்கிறது மிதுனத்தை குறிக்கக்கூடியது. அப்போ வீடு, மனை வாங்கக்கூடியதும், அது இல்லாமல் லக்ஸூரியஸ் லைஃப், அபாண்டன்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்கும் அப்படிங்கிறத அது சுட்டிக்காட்டுகிறது. ஓகே. ஒரே லக்ஸூரியஸ் லைஃப் தான் சிம்மராசிக்கு அப்படின்றத முடிவு பண்ணிருச்சு. சூப்பர். இறுதியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிம்மராசி நேயர்கள் இந்த மாதத்தில வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும்னா, எந்தெந்த மாதங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும்? 4, 6, 7, 8. ஓகே சார். இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போறோம். இந்த மாதத்தில பண்ணலாமா சார் அப்படின்னா, எந்த மாதம் சக்சஸ்ஃபுல்லான மாதமா இருக்கும்? 1, 2, 3, 5, 9. ஓகே. இத்தன மாதங்கள் இருக்குது. நெறைய விஷயங்கள் சூப்பரா பண்ணலாம் அப்படின்ற. இதில வந்து ஸ்பெசிஃபையா அதாவது டேட் சொல்ல முடியுமா? இந்த டேட்ல தொடங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். 1, 10, 28. ஓகே. இந்த தேதிகள் எல்லாம் பண்ணும்போது இன்னும் சிறப்பா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. சார் அந்த சிம்ம ராசினியர்கள்ல வந்து இப்போ நெறைய பேருக்கு வந்து பொலிட்டீஷியன் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். எதுக்கு இந்த கேள்விய ஸ்பெசிஃபையா வைக்கிறேன்னா, 2026 வந்து தேர்தல் களம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? அதனால 2026ல சிம்ம ராசினியர்களுக்கு பொலிட்டிக்கல் வைஸ் எப்படி இருக்கும்? பொதுவாவே வந்து சூரியன், செவ்வாய், சனி, இந்த குரு, சுக்கிரன் இந்த ராஜ கிரகங்கள் சம்மந்தப்பட்டு தான் அரசியல், அரசு வேலை, அரசு ஊழியர்கள், பெரிய பெரிய அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதில் நவகிரகங்களின் தலைவன் சூரியன் தான் முதன்மையான இது. அதனால தான் வந்து சூரியனை முதலாளிம்பாங்க, சனியை தொழிலாளிம்பாங்க. ஸோ இந்த வருஷமே வந்து நம்ம ஏற்கனவே அறிமுகத்திலேயே சொன்ன மாதிரி சூரியனுக்கான ஆண்டுங்கிறதுனால இவர்கள் பெயர் சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு எமர்ஜ் ஆகி நிறையா சாதனைகள் புரியக்கூடியதும் பதவி பட்டம் கிடைக்கக்கூடியதும் அவர்களுக்கு அந்த பெயருடையவர்கள் ராஜா அந்த மாதிரி அரசர்கள் பெயர்களுடையவங்க இது மாதிரியான இதெல்லாம் ரன்னுன்னு முடிகிற பெயர்கள் பெண்களில் வந்து வரி வதி மதி கதி விதி இந்த மாதிரியான பெயர்கள் முடிகிற பெயர்கள் எல்லாமே பெரிய அளவு சக்ஸஸ் ஆக கூடியது இருக்கும். நிறைய பொலிட்டிஷியனுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர்ஸ்லாம் கிடைக்கும். அவர்கள் அந்த சூரியன் சம்மந்தப்பட்ட இதை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது எல்லாமே திருப்பு முனையான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகே. 2026 வந்து தமிழ்நாடு அரசியல் களமே வந்து மாறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. இப்ப நெறைய பொலிட்டீஷியன்ஸ்க்கு வந்து வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எப்படி மாறுது அப்படின்றத. சூப்பர் சார். இப்போ சிம்மராசினியர்களுக்கு எல்லாருக்குமே வந்து வேலை பார்ப்பாங்க. இப்ப வந்து தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இப்ப வந்து ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் எந்த மாதிரியான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல நீங்க இந்த தொழில் செஞ்சீங்க அப்படின்னா, அது வந்து இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னா, சிம்மராசினியர்கள் தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி என்ன மாதிரி ஃபீல்ட சூஸ் பண்ணலாம்? அதாவது சூரியன் மருத்துவ கிரகம், அதே மாதிரி நெருப்பு அதை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து மருத்துவர்கள் எல்லாமே நிறையா இந்த காலகட்டத்தில் புகழ் அடைவார்கள். புதிய மருந்துகளை கண்டுபிடிப்பார்கள். சொல்லப்படக்கூடிய கர்ம நோய் மாதிரியான கேன்சர் மாதிரியான இதுக்கெல்லாம் உலக அளவில் இந்த வருஷத்தில் வந்து ஏதாவது ஒரு புதிய மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிகழும். தொழில் சார்ந்து அப்படிங்கும்போது இதுவரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தவங்கலாம் தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள்லாம் முதலாளியாகக்கூடிய இது தனியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியது தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிம்மராசி சிம்மலக்கணத்துக்காரங்களுக்கு அமையும்.
ஓகே. இப்போ சிம்ம ராசிக்குன்னா நீங்கள் இந்த தொழில வந்து தொட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமோகமாக இருக்கும்னா என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம் சார்? ஃபுட் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறமா வந்து டெக்ஸ்டைல், அதுக்கடுத்தது வந்து ஃபார்மசி, மருத்துவம் சார்ந்தது, இது மாதிரியான இதெல்லாம் இவர்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சிம்மராசினியர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத நம்ம நேயர்கள் பார்த்துட்ருக்கவங்க வந்து கமெண்ட்ஸில் சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். 2026 உங்களுக்கு ரொம்ப சூப்பரா அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கிறோம். தேங்க் யூ ஸோ மச்.